இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மட்டர் மசாலா. பன்னீரும் பட்டாணியும் வச்சு செய்யக்கூடிய ஒரு நார்த் இந்தியன் ஒரு சைட் டிஷ் தான் இது. அப்படியே நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரியே நல்ல அருமையாக இருக்கும். இது நல்ல நான், சப்பாத்தி, புலாவ் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ். பரோட்டாவுக்கு கூட நல்லாயிருக்கு. இந்த பரோட்டா வீட்லேயே செஞ்ச பரோட்டா. இதனுடைய ரெசிபி இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். இப்போ நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். சரி, இனி நம்ம இந்த பன்னீர் மட்டர் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல 400 கிராம் பன்னீர், நல்ல 1.5 கப்பு ஃப்ரோசன் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி கூட எடுத்துக்கலாம், இல்லாததுனால ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். இனி ஒரு பெரிய வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு தக்காளி எடுக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம பொடிசாக நறுக்கி இதில் ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய், நறுக்கி வச்ச வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் அது வதங்கி வரவுமே கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்குங்க. வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நறுக்கி, இனி இது கூட ஒரு 4-5 பல்லு போல் பூண்டு அதையும் கூட போட்டு வதக்கி, 2 இன்ச் நீளத்துக்குள்ள இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் கூட போட்டு நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் கேஷ்யூஸ், புரோக்கன் கேஷ்யூஸ்னாலும் சரி, முழு கேஷ்யூஸ்னாலும் சரி, அதையும் நம்ம இது கூட போட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்ல ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வைக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய இந்த பன்னீர் மட்டருக்கு ஒரு பேஸ் பேஸ்ட். இது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு. இனி இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டையும் எடுத்து ஒரு பே லீஃப், ஒரு 4-5 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கரிஞ்சிடக்கூடாது. நல்ல இந்த மாதிரி நல்ல மசாலா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வரட்டிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட 1-2 உங்கள் காரணத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டு, அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பாருங்கள், தக்காளி பேஸ்ட், அதையும் நல்ல இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். அந்த நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் இப்படி பிரிஞ்சு இப்படி மேலே வரணும். இது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்காமல் தண்ணி விட்டு கொதிக்க வச்சோன்னா அதுக்கு டேஸ்ட் வராது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகத்தான் செய்யும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு இந்த மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, உங்களுக்கு அந்த கிரேவி உங்களுக்கு எவ்வளவு திக்காக வேணுன்றது அனுசரித்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இனி இதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டாணியை போட்டு நம்ம வேக வைக்கணும். இது எனக்கு ஃப்ரோசன் பட்டாணின்றதுனால அதுக்கு ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருந்தீங்கன்னா அந்த பட்டாணியை போட்டு ஒரு 5-10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது வெந்த பிறகு திருப்பி பன்னீரை போட்டு ரெண்டையும் ஒன்றா நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க, மீடியமில் வச்சு இதை நல்லா வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியுது நல்ல எண்ணெய் விட்டு அந்த மசாலா, பட்டாணி, பன்னீர் எல்லாம் அந்த நல்லா வெந்து கொதிச்சு வருது. இப்போ நீங்கள் 1 டீஸ்பூன் போல் காஞ்ச வெந்தயக்கீரை இலை, கசூரி மெத்தி, இதை அந்த கையில் அந்த மாதிரி வச்சு நசுக்கி நீங்கள் போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர். இனி இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த ரெசிபியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரோம். இப்போ பெரியவங்க நம்மெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம். அப்போ நமக்கு அந்த க்ரீமோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. க்ரீம் கண்டிப்பாக சேர்க்கணும், பட் அதோட அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால். இப்போ சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப காரம்லாம் அப்படி காரசாரமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த க்ரீமருடைய அளவை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்க இந்த கிரேவியோட கலர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேல் ஆகிட்டே வரும். சரி, இப்போ க்ரீமர் உங்ககிட்ட இல்லை, அப்போ என்ன பண்ணோன்னா நல்லா அண்டிப்பருப்பை நல்லா ஊற வச்சு, கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு ஊற வச்சு, அதையும் கொஞ்சம் பாலும் ஊற்றி நல்லா அரைச்சி அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம எடுத்துருக்கிற தக்காளி, இந்த நாட்டு தக்காளியெல்லாம் சில சமயம் இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு மாதிரி புளிப்பு, உப்பு, உரைப்பு எல்லாம் ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆயிரும். சரி, இனி இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். நம்மளுடைய பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. இது நான் இன்றைக்கி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் அந்த க்ரீமரோடைய அளவை குறைச்சிருக்கேன். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீமோட அளவு, சீனி சேர்க்குறது, அந்த பச்சை மிளகா காரத்தோட அளவு, இது எல்லாம்
அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கவும் குறைச்சிக்கவும் செய்யுங்க. ஆனால் எது ரொம்ப முக்கியம்னா அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் அரைக்கிறோம் பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைக்கிறது மட்டும் இல்லை, அதை நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். அப்போ அந்த ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி அருமையாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல சொன்ன மாதிரி இந்த பரோட்டாவோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா இந்த என் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே போயும் பார்க்கலாம். எவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.